நான் யாரா? வெல்கம் பேக் டு நியூ வீடியோ. நேற்று தான் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் எழுதி எல்லாரும் மாசம் எழுதுனானுங்க. அண்ட் பாதி பேர் ஊருக்கு போயிட்டானுங்க. அண்ட் பாதி பேர் வந்து எம்ப்ளாயி கைஸ். ஸோ எம்ப்ளாயி வேலை பார்த்து போயிட்டானுங்க. அண்ட் நாங்கள் ஒரு 4 பேர் என் மச்சான் சண்டை போட்டு வந்துக்கிறானுங்க. நாங்கள் 4 பேர் மட்டும் காலேஜ்லேயே நின்ட்டோம். அண்ட் பொறுக்கின்னு உக்காந்துக்கிறோம். என்ன பண்ணுறதுன்னு தெரில. இங்கே அங்கே சுற்றி உக்காந்துக்கிறோம். அண்ட் நாட்களும் நல்லா போகல. ஏன்னா சம்பவம் மேலே சம்பவம் செஞ்சு கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணோம்னா ஒரு எஃப்ஆரா அதான் எஸ்பின்னு இருந்தால் பேட்டிடுவோம். அதனால் எஃப்ஆர்னு மாற்றிட்டுருக்கோம். அதனால் நாங்கள் ஒரு சிறை படம் பார்த்தோம். ஸோ அதோட ரிவ்யூ நான் கேட்க போகிறேன் எல்லாருக்கிட்டையும். ஃபஸ்ட்டு நான் சீனி இல்லை என்கிட்டேருந்து கேட்டிங்கன்னா உண்மையாக நல்ல படம். செம படம் அது. அப்படியே கூஸ்பம்ஸ் அந்த மாதிரி படம். அண்ட் சீனியர் கேட்போம். அச்சி சிறை படம் பார்த்தீங்கன்னா கருத்து நல்ல ஒரு படம். 2020 லாஸ்ட்டாக வச்சு டிசம்பர் நல்ல மூவி தான். நல்ல லவ் ஸ்டோரி. ஒரு கிராமத்தில் எப்படி நடக்கும், 2 பேர்லாம் போனால் என்னென்ன நடக்கும்னு சொல்லி. அதுவும் டிஃப்ரெண்ட் கேஸ்ட் வேற. அவங்க கேஸ்ட் வேற. ஒரு ரிலீஜியனே வேற. ஒன்று வந்து ஹிந்து, பேர் அப்துல், கலையரசி வெயிட்டாக பண்ணிக்கிறாங்க. உண்மையா எனக்குலாம் பக்காவா இருந்துச்சு. கூஸ் பம்ப்ஸ்லாம் அந்த மாதிரி படத்துல படம் லாகே இல்லை. தலைவர் இதுதான் காலேஜ் கண்ணாடி. கிளைமேட் பார்த்தீங்கன்னா 2 நாளா நேற்று இன்னைக்கு நல்லா கோல்டாகவும் இருக்கு, குளிராகவும் இருக்கு. ஹாஸ்டல் இருந்து ஏன்னா தனுஷ் ஊருக்கு போயிட்டான். ஸோ நாளைலேருந்து நம்ம கிரிக்கெட் மேட்ச் இருக்குது நம்மளுக்கு ஹாஸ்டல்லே. ஸோ அதை ஜாலியாக விளையாடுவோம் நம்ம. இப்போ போய் என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்களா? தூங்க போகிறோம். எடிட் பண்ணிட்டு தூங்குவோம். பொண்ணு ஓகே. பொண்ணு எனக்கு பிடிக்கல. பிடிக்கல. பொண்ணு எனக்கு பிடிக்கல. ஸோ மக்களே ஒரு எடிட்டிங் வேலை போயிட்டு இருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா தனுஷ் வீடியோவை கட் பண்ணுறான்னு சொல்லிட்டு என்னை மிரட்டி அவன் வீடியோவை கட் பண்ண வச்சிட்டான். எதுக்குன்னு தெரில. ஸோ எதுக்கு மிச்சு கட் பண்ண சொன்னேன்? ட்ரெஸ் இல்லாமல் போட்டு வச்சிருக்காங்க. அதுக்கு தான் கட் பண்ண. அதுக்காக இல்லை, சொல்லுமா? அதுக்காக தான் சொல்லட்டுமா? மக்கள்கிட்ட உண்மையை சொல்லிடுவேன். மக்கள்கிட்ட உண்மையை சொல்லிடுவேன். உண்மையை என்னடா சொல்ல போறேன்? அது அந்த மாதிரி வந்து மக்கள்கிட்ட உண்மையை சொல்லிடுவேன். மாதிரியா இருக்குல்ல, குழந்தைங்க எல்லாம் பாக்குறாங்க. அதுல வந்து இந்த மாதிரிலாம் அப்ப பேட் ட்ரெஸ் தான் நிறைய இருக்கு அதுல. எது அது வந்து பீப் போட சொல்லிடலாம். நோ பீப் போடவே இல்லை. இன்னைக்கு தான் ஏதோ ஸ்கூல் பசங்க ஃபேன்ஸ்லாம் வந்தாங்களாம். என்ன இப்ப நீ என்ன சொல்ல? இப்போ நீ என்னன்னா யாருக்காக டெலிட் பண்ண சொன்ன அந்த வீடியோவை? எனக்காக தான்டா. அது உனக்கே இல்லடா பாக்க. நான் ஆடியன்ஸ் உண்மையை சொல்லிடுடா. பாத்துக்க. நான் உண்மையை சொல்லுமா? என்ன சொல்ல போற? இப்போ பார்த்து குடும்பத்துல பிரச்சனை வந்து எதுவும் கேட்க கூடாது. இப்ப யாரா வீட்டுல ஏன்டா இந்த மாதிரி ட்ரெஸ் இல்ல? இப்ப நான் சொல்ற வீடியோ உங்க அப்பா பாக்குறேன்னா பிரச்சனை சொல்லு. கடலில் தூக்கி போட்டாலும் ஒட்டு மரமாக. அதான் மக்களே அந்த வீடியோ உட்காந்து எடிட் பண்ணிருக்கேன். மச்சான தூக்கிட்டேன். இந்த vlog வருவான் தெரியல. வருவானே கூட தெரியலங்க. இப்ப ராக பேசுவானு கூட தெரியல. இப்ப சரி பாப்போம் என்ன நடக்குது. கைஸ் நீங்க கிரிப்பு போட வந்து நிறைய ஸ்டைல் பார்த்துருக்கேன். ஆனா இந்த ஸ்டைல பார்த்தது இல்லை. நீங்க எங்கடா தள்ளி எடுக்கட்டா? போயிடுச்சு நினைக்கிறேன். போல 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 அம்மா ஆம்பா ஆளை லுங்கில காமிச்சிடணும். அவன் எதுக்கு பேசிக்கிட்டு என்கிட்ட மச்சான் சொல்ல மாட்டேன். இதெல்லாம் சொல்ல மாட்டாங்களா? தம்பி வேற மாதிரி அச்சுரம் பாத்துக்கா. இப்ப ஃபுல் ஹேண்ட் கட்டிச்சு கிழிச்சிருச்சுடா. வந்துச்சா? அவ்வளோதான். இதாங்க இதுக்கெல்லாம் ஆயுதம் பார்த்தீங்கன்னா இது ஃபஸ்ட்டு இது ஒரு ஆயுதம். அடுத்து பார்த்தீங்கன்னா 2வது ஆயுதம். அடுத்து 3வது ஆயுதம் கச்சிப்பு.
அதை வச்சுட்டு 3 ஆயுதத்தை வச்சு யூஸ் பண்ணுறானுங்க. யூஸ் பண்ணி ஒரு கிரிப்பை போடுறானுங்க. போயிட்டானா உள்ள போயிட்டானா அவன் போயிட்டானா இல்லையா?